அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். அதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அதாவது 30 days ஃப்ரீ கோர்ஸோட 2வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது அப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது உங்களுக்கு தரவாக தெரியணும். அப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஐயு வீதே, ஹீ ஷீ இட், நேம், பெயர்களும் அதோட சேர்ந்து வரும். ஸோ இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். இப்போ இதை வச்சு தான் நம்ம வேர்ப் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு டே 1 வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி வேர்ப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். வினைச்சொல், நாம் செய்யும் செயலை குறிப்பதே வினை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆடுறது, ஓடுறது, பாடுறது, விளையாடுறது, இது எல்லாமே வேர்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு டே கிளாஸில் இது பார்த்தோம். ஸோ இனிஷியல் கிளாஸில் உங்களுக்கு வேர்ப்னா என்னன்னு ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அதை மட்டும் சொன்னேன். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் மட்டும் வேர்ப் கிடையாது, ஸ்டேட் வேர்ப்ஸும் வேர்பு தான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன மேம் ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டை குறிப்பது. ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது அந்த செயலை குறிப்பது. ஆடுதல், பாடுதல் அப்படிங்கிற செயலை குறிப்பது. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அதுதான் வந்து ஆக்ஷன் வேர்ப். ஆனால் ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது தன்மையையோ உணர்ச்சியையோ குறிப்பது. உதாரணம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஸ்டேட் வேர்ப்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸ்டேட் வேர்ப்ஸ்க்கு உதாரணம் பார்க்கலாம். முதல்ல உணர்வு நிலையிலான ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஹியர், நம்மளால காது கொடுத்து கேட்க முடியும். யார் என்ன பேசினாலும் கேட்க முடியும், எந்த சவுண்ட்னாலும் கேட்க முடியும். அப்போ ஹியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். அதே மாதிரி ஸ்மெல், நம்மளால நுகர முடியும், அதுவும் ஸ்டேட்டிவ் வேர்ப் தான். அதே மாதிரி சி, பார்க்க முடியும், அதுவும் உணர்வு நிலையிலான ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப் தான். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ உணர்ச்சி நிலையிலான இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்னாலும் ஸ்டேட் வேர்ப்னாலும் ஒன்று தான். லைக், பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உணர்ச்சி நிலையிலான ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். ஹேட், வெறுப்பு அப்படிங்கிறது உணர்ச்சி நிலையிலான ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். ஹோப், நம்பிக்கை, இதெல்லாம் எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலது தான் சொல்கிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது நம்ம ஆக்ஷன் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது, இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு அப்படிங்கிறத என்ன வார்த்தை போட்டு இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு அப்படிங்கிறத ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னடா, நான் அப்படின்னா தானே ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்போ எனக்கு அப்படிங்கிறத ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் பேச பேச ப்ராக்டிஸ் பண்ண எந்தெந்த வார்த்தைகளை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. எனக்கு ஐ, பிடிக்காது டூ நாட் லைக். பிடிக்கும்னா லைக், பிடிக்காதுன்னா டூ நாட் லைக். அந்த டூ நாட்டை நம்ம சுருக்கி சொன்னோன்னா தான் டோன்ட் லைக். ஐ டோன்ட் லைக் என்ன பிடிக்காது? ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் என்ன பிடிக்காது? ஐஸ்கிரீம். ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. எப்படி சொல்கிறது? உனக்கு, யூ, பிடிக்காது, டூ நாட் லைக் என்ன? ஐஸ்கிரீம். யூ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், யூனா நீ, நீங்கள்னு நம்ம பார்த்துருப்போம். நீ, நீங்கள் மட்டும் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாறும். இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஐ, யூ, வி, தே அப்படின்னு சப்ஜெக்ட் வந்திருந்ததுன்னா நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும்போது டூ நாட் ஆட் பண்ணணும் அல்லது டோன்ட் ஆட் பண்ணணும். இந்த டூ நாட்டை சுருக்கி சொன்னால் தான் டோன்ட். இதே ஹீ, ஷீ, இட் பெயர்கள் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் டஸ் நாட் ஆட் பண்ணணும். இந்த டஸ் நாட்டை சுருக்கி சொன்னால் தான் டசன்ட். இப்போது எங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது எப்படி சொல்கிறது? வி. எங்களுக்கு வி. பிடிக்காது டோன்ட் லைக்
என்ன ஐஸ்கிரீம். வி டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். அடுத்து அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஹீனா அவன்னு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், இந்த இடத்துல அவனுக்குன்னு எடுத்துக்கணும். ஹீ டசன்ட் லைக் ஐஸ்கிரீம். அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஷீ பிடிக்காது. டசன்ட் லைக் என்ன ஐஸ்கிரீம். அதுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. இட் பிடிக்காது. டசன்ட் லைக் என்ன ஐஸ்கிரீம். ராம்க்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ராம் பிடிக்காது. டசன்ட் லைக் ஐஸ்கிரீம். சீதாக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. சீதா டசன்ட் லைக் ஐஸ்கிரீம். இன்னொன்று இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால், ஹீ ஷி இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனாலோ அல்லது பெயர்கள் வந்ததுனாலோ நம்ம அதோட வேர்ப் ஆட் பண்ணும் பொழுது எஸ் ஆட் பண்ணிக்கணும் அந்த வேர்போடன்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரியேட் பண்ணுறது எதிர்மறை வாக்கியங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது நான் உங்களை சில கேள்விகள் கேட்குறேன், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. அவளுக்கு பிஸ்கெட் பிடிக்காது. அவனுக்கு ஆரஞ்சு பிடிக்காது. எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.